ஸ்ரீனிகா வேர்ல்ட் இது என்னோட யூடியூப் சேனல் பேரு. ஸோ நிறைய பேர் மறந்துருப்பீங்க, ஏன்னா நான் எப்பவுமே மென்ஷன் பண்ணதில்லை. ஸோ அதனால ஓகே, இன்னைக்கு வந்து என்னன்னா கார்த்திகை தீபம். நான் எந்த ஃபங்க்ஷன்னாலும் மேரேஜ் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்னாலும் எனக்கு வந்தோடனே சரி இன்னைக்கு பொங்கல் வருதா கார்த்திகை தீபம் வருதா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மண்டேல ஒரு ட்ரெஸ் டக்குன்னு ஆகும், இந்த ட்ரெஸ் தான் போடணும் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி. சரி அந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் ஞாபகம் வந்தது. சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால டெய்லர் வந்து கரண்ட் போயிடுச்சு, ட்ரெஸ் தைச்சு கொடுக்க முடியாதுன்னாரு. எனக்கு நேற்றே சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் எனக்கு காலையில் வரையும் ஒரு ஹோப் இருந்தது கொடுத்துருவாருன்னு. ஏன்னா அவள் எப்பவுமே கரெக்டாக கொடுத்துருவாரு. சார் அதனால இல்லாதனால எனக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா, நான் வந்து பேங்க் மாதிரி, அதாவது ட்ரெஸ் விஷயத்துல நான் ஒரு பேங்க் மாதிரி. எல்லாருமே காசை தான் சேமிப்பாங்க, நான் ட்ரெஸ் எல்லாம் சேமிச்சு வைப்பேன். ஏன்னா எப்பயோ தைச்ச ட்ரெஸ் என் மண்டையில் திடீர்னு உதயமாச்சு. அதுதான் இந்த ஆஃப் சாரி. ரொம்ப பழசு, ஒரு 5 years. அந்த டிக்டாக்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன் நான். ஸோ அப்போ தைச்சது. இப்போ அவசர அவசரமா அந்த தையல்லாம் ஒரு தையல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆஃப் சாரியில என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து எங்க அம்மா சாரியில தைச்சது. இது வந்து ஸ்கர்ட்டு. இது வந்து கலர் நான் நிறைய வேற வேற கலர் போடலான்னு ட்ரை பண்ணேன். கடைசியில் இந்த கலர் தான் எடுக்க முடிஞ்சது. அது ரீசண்டாக தான் எடுத்தேன். இன்னைக்கு போட வேண்டிய ப்ளவுஸ் வந்து இது. இது வந்து என்னன்னா, இது வந்து பார்டர் வந்து கொஞ்சம் குட்டி பார்டரா இருக்குது. ஸோ ஆஃப் சாரி கலர் போடும்போது கொஞ்சம் கலர் கொஞ்சம் இந்த ப்ளூ கொஞ்சம் தெரியும்னால இதை எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஏன் எடுக்கலன்னா, இதுல வந்து நிறைய க்ரீன் இருக்குது. ஸோ ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிறதுனால இது போட்டால் அந்த ஆஃப் சாரிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கிற ரீல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு நிறைய வேலை இருக்குது. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கார்த்திகை தீப ட்ரெஸ்ஸு. இது ஆல்மோஸ்ட் 5 years ஆயிடுச்சுனால ப்ளவுஸ் மட்டும் டைட்டாக இருந்தது. அப்புறம் வந்து டைம் இல்லாதனால ஹேர்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ண, நார்மலாக பூ வச்சிட்டேன். ஸோ எதுவுமே ஸ்பெஷலாக கிடையாது. ஸோ இதுதான் என்னோட கார்த்திகை தீப ட்ரெஸ்ஸு. ஸோ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ கதவுக்கெல்லாம் பட்டை போட ஆரம்பிக்கணும். பட்டை போட ஆரம்பிச்சிட்டேன் நான். கீழெல்லாம் அம்மா பட்டை போட்டாங்க. ஸோ இங்கே நான் தான் போடணும். பச்சரிசி மாவில் மஞ்சள் கலந்து அதில் பட்டை போட்டு குங்குமம் வைப்போம். இது எங்கள் வீட்டு எல்லா கதவுலையும் வைப்போம். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவில் வாசலில் கோலம் போடுவோம் விளக்கு ஏற்றுறதுக்காக. எங்கள் வீட்டில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது தான் ஏற்றுவோம். அதனால் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் அப்போ லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறது. அப்புறம் கொல்கட்டைக்காக மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. மாவு ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, இது கருப்பட்டி கொல்கட்டை. மாவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் பாதி அம்மா பாதின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டோம். இந்த மாவு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த வாட்டி. ஏன்னா இந்த வாட்டி என்னன்னா, இந்த கருப்பட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இலகிக்கிட்டே இருந்தது. அதனால் மாவை சேர்த்து 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 பிசைய வேண்டியதாக போச்சு. இப்போவுமே கொல்கட்டை செய்யும் போது இதுதாங்க பிரச்சனை. மாவு பசைஞ்சிட்டு இருக்கும் போதே பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி விட்டு வாய்க்குள்ளே போட்டுருவேன். எனக்கு என்னமோ அந்த பச்சை மாவு ரொம்ப பிடிக்கும். மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து ஓலையில் வச்சு கட்டணும். இது வந்து நான் ஒரு சைடு, எங்கள் அம்மா ஒரு சைடு, எங்கள் அக்கா ஒரு சைடு, 3 பேரும் சேர்ந்து கட்டிகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்து ஓலை ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் கட்டி வேக வச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து செய்கிறோம் இந்த ஓலை கொல்கட்டை. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கிஃப்ட் மாதிரி. இதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு சைடு வேக வைக்கிறதுக்காக பானையில் மீதி இருக்க ஓலையெல்லாம் போட்டு அதில் கொல்கட்டை வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கருப்பட்டி கொல்கட்டையா, இப்போ சக்கரை கொல்கட்டை. எப்பவுமே நானும் அம்மாவும் தாங்க மாவு பசைவோம். அம்மா பாதி நான் பாதின்ற மாதிரி 2 பேரும் மாவு பசைஞ்சிட்டு இருந்தோம். அப்பா வந்து ஓலையை கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அக்கா ஓலை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2 நாள் நல்ல வேலை இருந்தாலும் இந்த மாவு பசையும் போது இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தனி சந்தோஷம்தாங்க. ஓலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாவெல்லாம் நானே கையில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் இதெல்லாம் வந்து பிடிச்சி வைப்போம், மீதி வந்து ஓலையில் வந்து கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன்லங்க, அப்பா தான் ஓலை கட் பண்ணி கொடுத்தாருன்னு. ஆனால் இது ரொம்ப குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு கட்டுறதுக்கு உள்ளது. அதனால் ஏதாவது லென்த்தாக இருக்குமான்னு தேடி தேடியும் பார்த்தா எங்கள் அப்பா கடைசியில் ரொம்ப பெருசாக, அதான் கேட்குறல சின்னதாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக எடுத்து கொடுத்துட்டாரு. என்கிட்ட கேட்டா பேச்சு இல்ல, பீச்சு. என்னப்பா நேற்று
நேற்று நான் எடுத்த வீடியோ எதுவுமே நானே திருப்பி பார்க்கல. அது என்ன சொதப்பலாக வந்துச்சு என்னன்னு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இதை வந்து என்னென்னா நைட்டு வந்து கொல்கட்டா வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, நான் வர்றதுக்குள்ள கொஞ்சம் காலையில் வேலையாக இருந்ததுனால. ஸோ இந்த ரெண்டு மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா ஒரு கட்டியும் பிரிச்சுட்டாங்க. இதுதான் பனவோலை கொல்கட்டை. ஸோ இது வந்து என்னென்னா கருப்பட்டியில் போட்ட எல்லா கொல்கட்டையும் எடுத்தாங்க. இது வந்து என்னென்னா சர்க்கரையில் போட்டது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட கார்த்திகை தீபம் வீடியோ முடிஞ்சிடுச்சு. நீங்களும் ஓலை கொல்கட்டை சாப்பிட்ருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.